வெல்கம் டு ஜிபி கிருஷ்ணா ஆரி டிசைனிங். இன்னைக்கு நம்ம லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஹெட் பார்ட்டில் செயின் ஸ்டிச் தான் கொடுத்துருக்கேன். நான் வந்து இது ஃபுல்லாகவே லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் தான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டிச்சஸ் போடணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நான் வந்து இதை ஃப்ளாஷ் லைட் கொடுக்காம தான் வீடியோ எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் கிளியராக தெரியும். ஃப்ளாஷ் லைட் போட்டோம்னா ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கோம்ல அந்த மாதிரி தான் தெரியும். ஸோ ஸ்டிச்சஸ் தெரியணுங்கிறதுக்காக இப்போ ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு ஒரே லைனாக ஒரே வரிசையாக கொடுக்கும்போது அதான் நீட்டாக இருக்கும். இப்போ வந்து ஹேண்ட் பார்ட்டுக்கு இப்படி நேராக அந்த எப்படி நமக்கு ஷேப் இருக்கோ, நம்மளோட டிசைனோட ஷேப் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். பாருங்க, இந்த ஹேண்டுக்கு அப்படியே நேராக தான் கொடுத்துருக்கோம். ஃபேஸ்க்கு அந்த ஷர்ட்டு ஸ்கர்ட்டு இந்த மாதிரி டாப்பு இதுக்கெல்லாமே வந்து எப்படி நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்குன்னு பாருங்க. பாருங்க, ஃப்ளாஷ் லைட் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ணால் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு ஷட்டர் போட்ட மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான். அப்படியே வந்து நீட்டாக ஒரு ஃபினிஷிங்காக தெரியும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தாங்க இது, கஷ்டம்னே சொல்ல முடியாது. செயின் ஸ்டிச் போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது வந்து அதே மெத்தடு தான், செயின் ஸ்டிச் மாதிரி தான். அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இவ்வளோ நாள் நம்மளோட வீடியோஸில் வந்து எல்லா த்ரெட் ஸ்டிச்சும் போட்டாச்சு. அந்த எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வந்து கட நீட்டாக வந்துடும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பாருங்க, இது தள்ளினா கூட ஒரு கிளாத் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து தள்ளுற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து எம்போஸ்டாக தெரியும். இந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சே வந்து செயின் ஸ்டிச்சை எம்போஸ்டாக காட்டுற மாதிரி தான் இருக்கும். பாருங்க, செயின் ஸ்டிச் வந்து அவ்வளோக்கு எம்போஸ்டாக தெரியாது. இது வந்து நல்ல எம்போஸ்டாக தெரியும். ஹெட் பார்ட்டில் கொடுத்துருக்கு வந்து செயின் ஸ்டிச் தான், உங்களுக்கு பார்த்தா தெரியும். பாருங்க, அது வந்து செயின் ஸ்டிச் தான், எம்போஸ்டாக தெரியாது. இது பாருங்க, எம்போஸ்டா தெரியும். இது வந்து ஃபில்லிங், நம்ம ஒரு பாட்டுக்கு வந்து ஃபில்லிங் கொடுக்கும்போது அந்த நீட்டா ஒரு எம்போஸ்டா காட்டும். செயின் ஸ்டிச்சை நம்ம ஃபில்லிங் கொடுக்கறதுக்கும் இந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சை ஃபில்லிங் கொடுக்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். இந்த செயின் ஸ்டிச்சை லாங்கா போடுறோம், அதான் லாங் அண்ட் ஷார்ட். இந்த செயின் ஸ்டிச்சை நம்ம லாங்கா போடும்போது லாங் ஸ்டிச் அதையே நம்ம இப்ப ரிட்டனா கொண்டு வந்து அதை அப்படியே ஹெட் பார்ட்டை அப்படியே திருப்பி கொண்டு வரணும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து நான் அப்படியே திருப்பி ஹெட் பார்ட்டை திருப்பி அதுக்குள்ள ஷார்ட் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதுதான் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். அதுதாங்க கரெக்டா அந்த லாங் ஸ்டிச்சுக்கு நடுவுல வந்து நம்ம ஷார்ட் ஸ்டிச் கொடுக்கணும். அதாங்க இதோட ஸ்டிச்சு, லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். இப்போ இது வந்து உங்களுக்கு நல்ல எம்போஸ்டா தெரியுது. இதே நம்ம செயின் ஸ்டிச்சோட கம்பேர் பண்ணும்போது பாருங்க எப்படி இருக்குன்னு. இதை ஃபினிஷ் பண்ணிட்டு நாட் போட்டுரும், இல்லைன்னா ஃபுல்லாவே பிரிஞ்சிடும். இங்க பாருங்க, இது வந்து நார்மல் செயின் ஸ்டிச். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் நெருக்கமா தான் போடுவோம். லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் தான் ஃபர்ஸ்ட் லாங்கா போட்டு அடுத்து அதுக்குள்ள ஷார்ட்டா போடுவோம். இப்ப இதை விட இது எம்போஸ்டா தெரியுது. நல்லா பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியும். பாருங்க, இந்த செயின் ஸ்டிச்சோட அந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் நல்லா எம்போஸ்டா தெரியும். இது வந்து நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதுல நம்ம லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் டிசைன் எந்த ஷேப்ல இருக்கோ அந்த ஷேப்ல போட்டு எடுத்தாதான் நீட்டா வரும். அதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலா எப்படி இப்ப இந்த பக்கம் இருக்க பெட்டல்ஸ்க்கு எப்படி போடணும், அப்படி திரும்பி இருக்க பெட்டல்ஸ்க்கு எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம நீட்டா பார்க்கலாம். இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லாங் ஸ்டிச் கொண்டு வந்து கொடுக்குறோம். பாருங்க, இதுல என்ன பண்றோம்னா லாங் ஸ்டிச் கொடுக்குறோம். லாங் ஸ்டிச் பண்ணிட்டு அப்புறமா ஹெட் பார்ட்டை திருப்பி ஷார்ட் ஸ்டிச் கொடுக்க போறோம். நம்ம இப்ப எந்த டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ண இடத்தோடயே நம்ம கரெக்டா ஃபினிஷ் பண்ணி அப்படியே டேர்ன் பண்ணி ஹெட் பார்ட்டை திருப்பினா மட்டும்தான்
த்ரெட்டு ஹெட் பார்ட்ல இருக்கும். நீங்க அப்படியே திருப்பும் போது ஹெட் பார்ட்ல இருந்து த்ரெட்டு கழடாம இருக்குன்னா டக்குன்னு திருப்பி கொண்டு வந்தா மட்டும். நம்ம ஹெட் பார்ட் ஏன் திருப்புறோம்னா நம்ம டிசைன் எப்படி ஸ்டிச் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹெட் பார்ட்டா திருப்பிக்கிறோம். அதுதான் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்றோம். நம்ம ஸ்டிச்சஸ் எதை நோக்கி போகுதோ, இப்ப நான் இப்படித்தான் திருப்பி போட்டாதான் ஷார்ட் ஸ்டிச் போகும் போது ஹெட் பார்ட் அப்படிதான் திருப்பி கொண்டு போகணும். அப்பதான் நமக்கு நீட்டா லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போகும். பாருங்க, இதேதான் ஃபுல்லாவே நம்ம இப்ப நான் பிங்க் கலரும் ஒயிட் கலரும் வர மாதிரி கொடுக்குறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எந்தெந்த பாட்டுக்கு பிங்க் கலர் வேணுமோ அந்தந்த பாட்டுக்கு நான் ஷேடிங் கொடுத்து வச்சிருக்கேன். அந்த பென்சில ஒவ்வொரு பக்கம் நான் ஷேடிங் கொடுத்துருக்கேன், தெரியுதுங்களா? அந்த ஷேடிங்கை அந்த இடத்துல ஷேடிங் பண்ணியிருக்க இடத்துல மட்டும் நான் பிங்க் கலர் கொடுத்துட்டு மீதி இருக்கிற இடத்துல எல்லாம் நான் ஒயிட் கலர் த்ரெட் கொடுக்க போறேன். இதான் நான் ஃபுல்லா பிங்க் கலர் கொடுத்து ஃபினிஷ் பண்ணலான் இருக்கேன். இங்க பாருங்க, இந்த இடத்துல ஃபினிஷ் ஆகுது. அப்படியே நம்ம ஹெட் பார்ட்டை திருப்பி கொண்டு ஷார்ட் ஸ்டிச் கொடுக்கணும். லாங் கொடுத்துட்டு அடுத்து ஷார்ட் கொடுக்கணும். அதான் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். இதை நான் கிளியரா என்ன காட்டுறேன் அப்படின்னா, அங்க பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல அதாவது நம்ம லாங் ஸ்டிச் கொடுத்துருக்கோம்ல, லாங் ஸ்டிச் கொடுத்துருக்க இடத்த கேப்ல தான் நம்ம ஷார்ட் ஸ்டிச் கொடுக்கணும். இங்க பாருங்க, இங்க நம்ம நெக்ஸ்ட் செயின் ஸ்டிச் காட்டுறோம். அதுக்கு பக்கத்துல கொடுக்காம, ஓகேவா? நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, அதுக்கு பக்கத்துல கொடுக்காம ஏற்கனவே, அதாவது செயின் ஸ்டிச் 2 செயின் ஸ்டிச்சுக்கும் சென்டர்ல, அதாவது ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம், இன்னொரு செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம், அதோட சென்டர்ல கொடுக்காம நம்ம லாங் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, அதோட சென்டர்ல தான் நம்ம கொடுக்கணும். அதாவது தெரியாம ஒரு ஸ்டிச் பக்கத்துல மாறி போயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல, எல்லா ஸ்டிச்சும் பக்கத்து பக்கத்துலயே கொடுத்தா அது செயின் ஸ்டிச்சா மாறிடும். நம்ம லாங் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கேப்ல தான் நம்மளோட ஷார்ட் ஸ்டிச் கொடுக்கணும். அப்பதான் அது எம்போஸ்டா தெரியும். நீங்க ஏதாவது ஒரு ஸ்டிச் பக்கத்துல தெரியாம கொடுத்துட்டா கூட பரவாயில்ல, ஆனா எல்லா ஸ்டிச்சும் கொடுத்தா அது ஃபுல்லாவே செயின் ஸ்டிச்சா மாறிடும். லாங் ஸ்டிச்சுக்குள்ள நம்ம ஷார்ட் ஸ்டிச் கொடுத்தா மட்டும்தான் அது லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். இப்ப இந்த பெட்டல் ஃபுல்லாவே நம்ம ஃபில் பண்றோம். ஒரு ஃபாஸ்ட் மோட்ல தாங்க நான் கொடுத்துருக்கேன். இல்லைன்னா திடீர்னு இவ்வளவு ஃபாஸ்டா போடுறேன்னு நினைக்காதீங்க. நான் ஸ்லோவா போட்டா 1 hour போகும் வீடியோ. அதனால இது ஃபுல்லாவே நம்ம ஃபாஸ்ட் மோட்ல கொடுத்துருக்கேன். சென்டர்ல தான் எப்பயும் போல பெட்டல்ல இந்த இடத்துல நான் ஷேடிங் கொடுத்துருக்கேன். அப்படின்னா அதிகமா நான் இதுல பிங்க் கலர் நிறையா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஷேடிங் என்னோட அடையாளத்துக்கு இப்ப இந்த இடத்துல நான் பிங்க் கலர் கொடுக்கணுங்கிற இடத்துல நான் இந்த ஃபிளாருக்குள்ள அடையாளம் வச்சிருக்கேன். அந்த ஷேடிங் கொடுத்து அது ஷேடிங் மேல மட்டுமே நான் பிங்க் கலர் கொடுத்துட்டு அந்த கேப் ஒயிட்டா இருக்க இடத்துல ஷேடிங் இல்லாத இடத்துல நான் ஒயிட் கலர் த்ரெட் கொடுக்க போறேன். இது ஃபுல்லாவே நான் டபுள் கலர்ல கொடுத்து பார்ப்போம் அப்படின்னா, இதை ஒரு பிளவுஸ்ல கூட பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ ஒரு பிளவுஸ்ல டபுள் கலர் கொடுத்து ஃபிளார் ஒரு 3 ஃபிளார் இதே மாதிரி போட்டு பண்ணலான்னு ஒரு ஐடியாவில தான் நான் இந்த ஸ்டிச் கொடுக்க. லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் வச்சு ஒரு பிளவுஸ்ல நான் இந்த மாதிரி ஒரு ஃபிளார் போட்டு ஃபில்லிங் கொடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்றேன். பாருங்க, ஃபுல்லா முடிச்சாச்சு. இப்ப நெக்ஸ்ட் பெட்டல் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா அப்படி திரும்பி இருக்கும். அதை எப்படி ஃபில் பண்றோம் அப்படிங்கறத பாருங்க. இது நேரா இருக்கனால நம்ம நேரா கொடுத்துட்டோம். இங்க முடிச்சுட்டு நாட் போட்டு முடிச்சுட்டு மேல கொஞ்சமா கேப் இருக்கு, அதாவது அந்த பிங்க் கலர் வரத்துக்கு கொஞ்சம் கேப் இருக்கு, அங்க ஒரு 2 லைன்ஸ் மட்டும் கொடுத்து முடிக்கணும். இப்ப நான் எடுக்கும் போது அங்க த்ரெட் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் சிங்கிள் த்ரெட் ரோல் தான் எடுத்திருக்கேன். ஸோ அது முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா பாருங்க, ஒரு இது மட்டும் இருக்குங்கிறதுனால அதை இதுக்குள்ள கொண்டு வச்சு எடுத்து நாட் போட்டிருக்கேன்.
அதை பிடிச்சி இந்த பக்கம் கொண்டாந்துட்டு அது கீழே உள்ளதை இழுத்தோம்னா நாட்டு வந்துடும். இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிடலாம். இப்படியும் நம்ம மறுபடியும் செஞ்சு காமிக்கிறதுக்காக பண்ணிருக்கேன். பாருங்க, இப்படி நம்ம இழுத்து இந்த ஹோல்குள்ள அந்த த்ரெட்டை கொண்டு வந்துட்டோம்னா நம்ம கீழே இழுத்து நாட் மாதிரி போட்டுக்கலாம். திடீர்னு அவங்களுக்கு த்ரெட் தீர்ந்துருச்சு அப்படிங்கும் போது, அதாவது சிங்கிள் த்ரெட்டா டபுள் த்ரெட், இப்ப நான் பிங்க்லயே வந்து 2 ரோல் வச்சு நான் யூஸ் பண்ணிருந்தேன்னா எனக்கு வந்து அது வந்து தீர்ந்திருக்காது. ஸோ நான் ஒரே ஒரு ரோல் மட்டும் வச்சு யூஸ் பண்ணதுனால தீர்ந்துருச்சு. இங்க பாருங்க, நான் இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேப்புக்கு மட்டும் ஒரு 2 ஸ்டிச் லாங் ஸ்டிச் கொடுத்து அதுக்குள்ள செயின் ஸ்டிச் கொடுக்க போறேன். கொடுத்துட்டு அதே த்ரெட்ல அந்த ஹோல்ஸா தெரியறனால அதே பிங்க் கலர் த்ரெட்ல அவுட்லைன் வந்து நான் பிங்க் கலர்லயே கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது வந்து பிங்க் கலருக்கு பிங்க் கலர் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த ஒயிட் கலருக்கு ஒயிட் கலர் கொடுத்து ஃபினிஷ் பண்ணா நல்லா நீட்டா இருக்கும். நான் அவுட்லைன் ஜெரி த்ரெட் மட்டும் கொடுக்குறேனால நீட்டா இருக்கும். ஆனா நீங்க வந்து நல்லா டிஃபரன்ஸ் தெரியும். இப்ப நான் பிங்க் கலர் கொடுத்துருக்கேன், அந்த ஒயிட்டுக்கு நான் கொடுக்காம ஜெரி த்ரெட் கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து நீட் ஃபினிஷிங் இருக்காது. இதே நீங்க அவுட்லைன் வந்து அந்த ஒயிட்டுக்கும் நம்ம கொடுத்துருந்தோம்னா நல்லா நீட்டா இருக்கும். ஜெரி த்ரெட் கொடுத்தாலும் நீட்டா இருக்கும். நான் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்ப இந்த இடத்துல இப்ப வந்து ஃபிளார் வந்து இந்த சைடு லெஃப்ட் அண்ட் ரைட்ல ஒரு மாதிரி சாஞ்சி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரிதான் நான் வந்து ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். பாருங்க, ஷேப் எப்படி இருக்கோ, ஒரு டிசைனோட ஷேப் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம வந்து ஃபில்லிங் வந்து கொடுக்கணும். இல்லைன்னா வந்து நமக்கு வந்து அதோட பெட்டல்ஸ் இப்படிதான் இருக்குங்கிற ஷேப்பே நமக்கு மாறிடும். இந்த டிசைனே நமக்கு டோட்டலா மாறிடும். ஸோ நமக்கு வந்து நீட்டா வரணும் அப்படிங்கும் போது பாருங்க, இப்படிதான் நம்ம கொடுத்து ஃபில் பண்ணணும். பாருங்க, நான் அந்த பக்கம் ஒரு சைடா கொடுத்துட்டே வந்து அப்படியே நேரா கொண்டு வந்துட்டேன். அந்த டிசைன் தகுந்த மாதிரி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நீட்டா வரும். நீங்க லெஃப்ட் அண்ட் ரைட்டு மேலையும் கீழே இந்த மாதிரி போட்டோம்னா நீட்டா இருக்காதுங்க. லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்னா இப்படிதான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த பிங்க் கலர் ஃபில் பண்ணிருக்கேன் பாருங்க, அங்கங்க பிங்க் கலர் மட்டும் ஃபில் பண்ணிட்டு அப்புறமா ஒயிட் கொடுத்துக்கலாம். இப்ப நான் ஜெரி த்ரெட்ல டபுள் ஜெரி த்ரெட் இதுக்கு கொடுத்துருக்கேன் இந்த பெட்டலுக்கு. மற்ற இதெல்லாம் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, மற்றதெல்லாம் நான் ஃபில் பண்ணிட்டேன். இதுல வந்து இந்த ஜெரி த்ரெட் வந்து அதை ஒட்டி அந்த ஹோல்ஸை ஒட்டியே கொடுத்தா அந்த ஹோல்ஸ் வந்து மறையும். கொஞ்சம் கேப் விட்டு கொடுத்தாலும் அந்த ஹோல்ஸ் வந்து மறையாது. அந்த ஜரி த்ரெட் கொடுத்தாலும் நல்லா இருக்காது. பாருங்க, அந்த ஹோல்ஸ் முடிகிற மாதிரி, அதாவது அந்த ஹோல்ஸ் ஃபில் ஆகிற மாதிரி நம்ம ஜரி த்ரெட் கொடுக்குறோம். பார்த்தீங்களா? ஜரி த்ரெட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதுல வந்து நான் சிங்கிள் தான் கொடுத்துருக்கேன், ஒரு லைன் தான் கொடுத்துருக்கேன். அந்த ஒரே ஒரு பெட்டலுக்கு மட்டும்தான் நான் டபுள் லேயர் கொடுத்து டபுள் ஸ்டிச் அவுட்லைன் கொடுத்துருக்கேன் ஜரி த்ரெட்ல. வந்து நமக்கு சிங்கிள் லேயர் கொடுத்தது வந்து எப்படி இருக்கு, டபுள் கொடுத்தது டபுள் ஸ்டிச் கொடுத்தது எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா நீட்டா தெரியுது. அந்த டபுள் லைன் கொடுத்தா மட்டும்தான், ஏன் ட்ரிபிள் லைன் கூட கொடுக்கலாம், டபுள் லைன் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து நமக்கு ஜரி த்ரெட் கொடுத்த மாதிரியே உங்களுக்கு கண்ணிலேயே காட்டும். நீங்க சிங்கிள் லைன் கொடுத்ததுக்கும் அந்த டபுள் லைன் ஒரு பெட்டலுக்கு மட்டும் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு நல்லா திக்கா காட்டுது. பாருங்க, டபுள் லைன் கொடுத்தா ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டா தெரியுங்க. எப்பயுமே நம்ம அவுட்லைன் ஜரி த்ரெட்ல கொடுக்குறோம்னா ஒரு ஃபில்லிங் பார்ட்டுக்கு தயவு செஞ்சு டபுள் ஸ்டிச் கொடுங்க, டபுள் அவுட்லைன் கொடுங்க ஜரி த்ரெட்ல. அப்பதான் நீட் ஃபினிஷிங்கா இருக்கும். அவ்வளோதான், நான் ஜரி த்ரெட் போட்டு முடிச்சிட்டேன். பாருங்க எப்படி இருக்குன்னு. நான் சொன்னேன்ல, அவங்க சிங்கிளும் இந்த டபுளும் கொடுத்துருக்கேன், டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். இப்போ நம்ம சென்டர் பார்ட் வந்து அரும்பருமா இருக்கும்ல, அந்த மாதிரிதான் நம்ம கொடுக்க போறோம்.
பாருங்க, இது வந்து ஒன்றும் ரொம்ப 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 ஈஸி. ஒரு கர்தானாவும் பெரிய பீடும் தான் நான் இப்போ யூஸ் பண்றேன். பாருங்க, இப்போ வந்து நான் கர்தானாவை எடுத்திருக்கேன், பீடு பெரிய பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கர்தானாவை நான் வந்து நம்ம நார்மல் ஸ்விங் த்ரெட்ல தான் அதை பண்ண முடியும். நார்மல் ஸ்விங் த்ரெட்ல கர்தானா ஃபர்ஸ்ட் உள்ள விட்டு எடுத்துட்டு கீழே கொண்டு போயிடணும். கீழே கொண்டு போயிட்டு இப்ப சுகர் பீட்டை ஒரு ஹேண்ட்ல வச்சுக்கிட்டு, உங்களுக்கு இது புரியணுங்கிறதுக்காக சொல்றேன், இன்னும் ஈஸியா பண்ணலாம். இதை வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இதை காட்டுறேன். பாருங்க, இப்ப சுகர் பீடுக்கு முன்னாடி நம்ம ரெண்டுமே நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணிடுறோம். கர்தானாவையும் சாரி டியூப் பீடையும் சுகர் பெரிய பீடும். சுகர் பீடு இல்லைங்க, பெரிய பீடு தான் அது. பாருங்க, எடுத்து உள்ள இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்ப ரெண்டையுமே வந்து நான் ஒட்டுக்கா ஒரே இதுல வந்து பண்ற மாதிரியும் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டியூப் பீடு எடுத்துட்டோம். அடுத்து நம்ம பீடை கையில வச்சுக்கிட்டு இப்ப இந்த நீடில இருக்க டியூப்குள்ள விட்டு எடுக்கிறோம். டியூப் பீடுக்குள்ள உள்ள விட்டுட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல இது பண்றதுனால கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க, உள்ள கொண்டாந்து உள்ள விட்டுட்டு இழுத்துறோம். இப்ப நமக்கு ஈஸியா ஃபிட் ஆயிரும். இதே இன்னும் ஈஸியா நான் சொல்றேன், இது வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அதை பண்ணேன். இப்ப பாருங்க, ரொம்ப ஈஸியா பாக்குறோம். நீடில அடியில வந்து மேல எடுத்துட்டு டியூப் பீடும் ஃபர்ஸ்ட் டியூப் பீட் தாங்க எடுக்கணும். டியூப் பீடும் நமக்கு அப்புறமா தான் இந்த வந்து இது எடுக்கிறோம், பீட்ஸ் எடுக்கிறோம். 3mm பீடு எடுத்துட்டு இப்ப இத 3mm பீடு நவுத்தி விட்டு அப்படியே அந்த டியூப் பீட்குள்ள வரும்னாலே இதே மாதிரி இது ஃபுல்லாவே பண்ணலாம். இல்லை நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் சென்டர்ல கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். அவ்வளோதாங்க, இது ரொம்ப ஈஸியா இருக்கும், நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் ட்ரை பண்ணுங்க. இன்னும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணா நீட்டா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நமக்கு அப்டேட் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உள்ள எல்லா ஸ்டிச்சும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து பீட் ஸ்டிச்சு கர்தானா இதாங்க. ஸ்டே டியூன். தேங்க்யூ.